கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சாலமோன் ஞானி அவர்கள் பல அறிவுரைகளை இந்த நீதிமொழிகள் புத்தகத்திலே சிறப்பான வாழ்க்கைக்கு தகுந்த வார்த்தைகளை பதிவு செய்திருப்பார். இந்த 27ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் இனி தித்திப்பாயிருக்கும். இந்த வசனம் நமக்கெல்லாம் படித்த உடனே புரிகின்ற ஒரு வசனம். பசியா இருக்கிறவனுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதாவது திருப்தி, உணவு உண்டு திருப்தியா இருக்கிறவன் பசி இல்லாதவனுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை இதிலிருந்து வெளிவருகிறது. அதாவது வெயிலின் கொடுமை நிழலிலே தெரியும் என்பார்கள், வறுமையின் கொடுமை பசியிலே தெரியும் என்பார்கள். அதுபோல இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே 3 வேளை உணவு இல்லாத மக்கள் உண்டு, 1 வேளை உண்டு, 2 வேளை உணவு இல்லாத மக்கள் உண்டு. இப்படி சொல்லிக்கொண்டே போகின்ற அவல நிலை புள்ளி விவரத்தோடு உலக அளவிலே எடுக்கப்பட்ட அந்த கணக்கு அநேக கோடி கணக்கில் இன்றளவும் மக்கள் பசியிலே வாடி வதங்கி இருப்பதை புள்ளி விவரத்தில் எடுத்து கூறுகிறார்கள். ஆகையினால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் வேதத்தை படிக்கின்றவர்களாய் மட்டும் இராமல், வேதத்திலே சொல்லப்பட்ட போதனைகளை, வசனங்களை நாம் படித்து உள்வாங்கி அதன்படி செயல்படும் போது இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் திருப்தியாக ஒரு வாழ்க்கை வாழுகிறோம், திருப்தியாக உணவு உண்டுகிறோம், மனநிறைவான பாதையிலே கடந்து போகிறோம் என்று அந்த எண்ணத்தோடு இருப்போம் என்று சொன்னால், இல்லாமையிலே, போதாமையிலே, வறுமையிலே, பசியிலே வாடுகின்ற மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை, நம்மால் முடிந்த உணவு சம்பந்தப்பட்ட காரியங்களை பகிர்ந்து வாழ்கின்ற போது கடவுள் நம்மை குறித்து ஆச்சரியப்படுவார். அவரே சாட்சி பகிர வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தையில நாம் நிலைத்திருப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.